ஒரு காதல். பாத்துக்க சொல்லு. இது உங்க வீடு. எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க, சரியா? சரிம்மா. இப்போ இந்த பலகாரத்தெல்லாம் எடுத்து சாப்பிடுங்க. நான் மத்த வேலையை போய் பாக்குறேன். சரிங்கம்மா. அம்மா ரொம்ப வளந்தியா இருக்காங்க பிரியா. பார்த்த உடனே பசக்குன்னு மனசுல ஒட்டிக்கிறாங்க. கேம்ப் முடிஞ்சதும் உங்க எல்லாரையும் விட்டு பிரிய போறமேன்னு தவிச்சேன். நல்ல வேலையா உன் கல்யாணம் வந்து காப்பாத்திருச்சு. இவ கல்யாணத்துக்கு வந்ததாலதான் அந்த டிஷர்ட் யூனிஃபார்ம்ல இருந்து ஒரு ரிலீஃபே கிடைச்சது. வீட்டுக்கு போயிருந்தா கூட சிலிண்டருக்கு போட்ட கவர் மாதிரி நைட்டிய போட்டுக்கிட்டு சுத்திட்டு இருந்திருப்போம். ஆனா இப்ப விதவிதமா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு சும்மா ஜாலியா இருக்கும். நீங்க ஜாலியா இருக்கீங்களோ இல்லையோ, நான் ரொம்ப ஜாலியா இருக்கேன். எனக்கு நெருக்கமானவங்க கூட இருக்கிறது ஜாலி தானே. அகிலா, இது பெரிய நாயக்கன் பாளையத்தை விட நல்ல பெரிய கிராமமா இருக்குல்ல? ஆமா கயல், ஆனா நம்ம ஊர் எல்லைக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். திரும்பி போயிடலாமா? திரும்பி போய் என்ன பண்றது அகிலா? கொஞ்ச நேரம் சுத்திட்டு போலாம். வேணும்னா அப்படியே ஊரை தாண்டி கொஞ்ச தூரம் போயிட்டு வரலாம். வயலை பாக்குறதுக்கு பச்சை பசேல்னு பிரமாதமா இருக்கு. உண்மையை சொல்லணும்னா போக மனசே வரல. சரி, நீ எவ்வளவு தூரம் போகணும்னு நினைக்கிறியோ போலாம். பெட்ரோல் சொன்னதை நினைச்சுதான் நான் உங்ககிட்ட லவ்வுக்கு உதவி கேட்டேன். இப்படி கோவப்படுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை சார். டேய், நான் இப்ப கொல்ல வெறியில இருக்கேன், பேசாம போயிடு. சரி சார், நானே பாத்துக்கிறேன். உங்க ஹெல்ப் இல்லைன்னா என்ன, லவ் பண்ண முடியாதா என்ன? நான் உங்க அளவுக்கு ஸ்மார்ட்டா இல்லைனாலும் இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஷார்ப்பு சார். நான் உங்க கண்ணு முன்னாடியே லவ் பண்ணி காட்டுறேன் சார். லவ் பண்ணி உங்க தலைமையிலேயே கல்யாணமும் பண்றேன் சார். அப்படி மட்டும் பண்ணலன்னு வைங்க, நான் என்னோட மீசியை எடுத்துக்கிறேன் சார். என்னோட காதல் உண்மையானது சார். அதனால இந்த துப்பாக்கிக்கெல்லாம் பயப்படாது. இங்க பாருங்க, பேச்சு பேச்சாதான் இருக்கணும். நோ வயலன்ஸ். ஒரு பேச்சுக்கு சொன்னா உண்மையாவே சுற்றுவீங்க போல இருக்கு. அட போங்க சார், நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்லியான பழக்கமும். என்ன நிஷா, நான் எங்க வீட்டுக்கு போய் எங்க அம்மா கையால மீன் குழம்பு சாப்பிடலாம்னு ஆசையா இருந்தேன். இந்த மஞ்சள் தண்ணியை வச்சுட்டு நிக்கிறோமே, நாங்க இதை யார் மேல ஊத்த போறோம்? யார் மேல வேணா ஊத்துங்க, அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. விளையாட்டா யார் மேல வேணாலும் ஊத்தலாம், யாரும் உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்க. சரி, நான் வீட்டுக்கு போறேன், நீங்க விளையாடிட்டு வாங்க. நீ மட்டும் எஸ்கேப் ஆவியா? அப்புறம் உன் மேல நான் ஊத்திடுவேன். என்னடி தமிழ்? அவ கல்யாண பொண்ணுடி, மாப்பிள்ளைய தவிர வேற யார் கூட விளையாட மாட்டா. அவளை விட அவ போகட்டும். சரி சரி, நீ போ பிரியா. ஏன் அகிலா, நமக்கு பிடிச்ச மாதிரி யாருமே சிக்க மாட்டாங்க. சிக்குவாங்கடி தமிழ். சிக்கிட்டேன் மச்சான், சிக்கிட்டேன். புது சட்டை போட்டிருக்க மச்சான். மஞ்சள் தண்ணி ஊத்திடுவாங்க, கல்யாணம் கன்ஃபார்ம். பேரு பத்திரிகையில தமிழ்னு போடுறதா அகிலான்னு போடுறதானே? அவங்கதான் மச்சான் முடிவு பண்ணு. மச்சான், கல்யாணம் கேன்சல் மச்சான். அட, இந்த கையில் எங்க போயிட்டா? நீ எங்க போனாலும் நான் உன்னை விடவே மாட்டேன் கையில். உன் மேல இந்த மஞ்சள் தண்ணிய ஊத்தியே தீருவேன். டேய், என்னடா மச்சான், இன்னுமா மஞ்சள் தண்ணி ஊத்தல? டேய், கையில பார்த்தா தானே ஊத்த முடியும். உனக்கு என்னதான் ஆச்சு? எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அது ஒரு பேய் இல்ல, ஒரு ஆளு.
இதே கருப்பு போர்வை அதான் கன்ஃபியூஸ் ஆகி கட்டி பிடிச்சு. என்ன என்னென்னமோ உளறிக்கிட்டு இருக்க? ஆ? ராத்திரி நேரத்துல படுத்து தூங்காம கட்டையை கையில வச்சுக்கிட்டு ரோந்து வந்துகிட்டு இருக்கியா? இங்க பார், நீ ட்ரைனிங் முடிஞ்சு போலீஸ் ஆயிட்டு நினைப்பிலேயே சுத்திட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். இப்படியே இருந்தா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக வேண்டி இருக்கும். சாரி, நான் வேணும்னு கட்டி பிடிக்கல. ஒரு திருடன் உள்ள நுழைஞ்சிட்டான். நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தப்போ நீங்க அவனை மாதிரி கருப்பு கம்பளி போட்டிருந்ததால திருடன் நினைச்சு கட்டி பிடிச்சிட்டேன். சாரி, பிடிச்சிட்டேன் அவ்வளோதான். நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. லேடி போலீஸ் திருடனை இப்படி கட்டி பிடிச்சா எந்த திருடனும் ஓட மாட்டான். அவனை ஜுவல்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எல்லாரும் போட்டுக்கோங்க. ம், தேங்க்யூ சார். அப்புறம் அகிலா, இது உங்க எல்லாருக்குமே வாங்கினது. யாருக்கு எது எது வேணுமோ ஆளுக்கு ஒன்று எடுத்துக்கோங்க. சரிங்க சார். வாவ், காதுல போட்டுக்கிற ஜுவல்ஸ் இருக்கு. தோடு, ஜிமிக்கி. சார் நல்லா செலக்ட் பண்ணி வாங்கியிருக்காருல்ல? ம், என்ன ஆச்சரியம், நீ காதுக்கு தோடு இல்லைன்னு சொன்னல்ல, கரெக்டா தோடு வந்துடுச்சு. இதுக்கு பேரு தான் அதிர்ஷ்டங்கிறது. பார்த்ததே இல்ல. சூப்பரா கும்மி அடிக்கிறாங்கல்ல. இப்படியே சொல்லிட்டு இருந்தா உன்னையும் கும்மி அடிக்க விட்டுருவாங்க. பால் குடம் தூக்கி என் கழுத்து சுளுக்கு பிடிச்சுக்கிச்சு. சரி, புலம்பாத, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ண கத்துக்கோ. சரி சரி, நீ வந்த வேலைய பாரு. என்னடி சூர்யா சார காணோம், அத கவனிச்சியா? ஆமா, சூர்யா சார காணுமே. சரி, எப்படி இருந்தாலும் கோவிலுக்கு வந்துருவாரு, அங்க பாத்துக்கலாம். என்னப்பா, யாராலையும் அடிக்க முடியலையா? யாரும் வெற்றிகரமா முடிக்காம எப்படியா போட்டியை முடிக்கிறது? இது நம்ம ஊருக்கே அவமானம் இல்லையா? யாரோ ஒருத்தர் இறங்கி அடிங்கயா. கையல் ரெடினா அடுத்த செகண்டே நானும் ரெடின்னு சொல்லி கையில தூக்கிட வேண்டியதுதான். சூர்யா சார் ரெடின்னு சொன்னா அடுத்த செகண்ட் நாமளும் ரெடின்னு சொல்லிட வேண்டியதுதான். பெரியப்பா, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நான் சொல்ற யோசனையை கேட்டீங்கன்னா சீக்கிரமா உரி அடிச்சு இந்த விழாவை சூப்பரா முடிக்கலாம். என்ன யோசனை சரவணா, சொல்லு. மாமா, நம்ம ஆபீசர் சூர்யா சரியும் கையில் மரத்தியா இருக்குன்னா கண்டிப்பா தூள் பண்ணிடுவாங்க. நாமளும் உரியடி திருவிழாவை அமர்க்கலமா முடிக்கலாம். அவங்களுக்கு சம்மதம்னா சரிதான் சரவணா. என்ன இருந்தாலும் நம்ம அவங்கள கட்டாயப்படுத்த முடியாதுல்ல. புருஷனும் பொண்டாட்டியும் ஜோடியா விளையாண்டதா நல்லா இருக்கும். இவங்க எப்படி விளையாட முடியும்ங்கிறது ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஒரு புது வாழ்க்கை மாதிரி. இத்தனை நாள் நம்ம அப்பா அம்மா அரவணைப்புல சுதந்திரமா இருந்திருக்கலாம். ஆனா புருஷன் வீட்டுக்கு போனா அவங்க சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாமளும் நம்மள கொஞ்சம் மாத்திக்கணும். அப்பதான் அவங்க வீட்ல எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்க முடியும். முக்கியமா புருஷன் பொண்டாட்டிக்கு ஒற்றுமை வேணும். ஒருத்தரை ஒருத்தர் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போனோம். அப்பதான் நல்ல குடும்ப வாழ்க்கை அமையும். புது சொந்தம் பழகின உடனே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாதுதான். கொஞ்ச நாள் ஆகும்தான். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அடுத்தவங்க கேரக்டர் தெரிஞ்சிருச்சுன்னா நீ அவங்கள ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம். இங்க பாரு, நீ எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காத.
பெத்தவங்களோ மத்தவங்களோ கடைசி வரைக்கும் கூட வரமாட்டாங்க. ஆனா கட்டின புருஷனும் பொண்டாட்டியும் தான் கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்க முடியும். அத மட்டும் மனசுல வச்சுக்கோ. உன் குழப்பம் எல்லாம் பறந்து போகும்.